Hello all, welcome to software testing in Tamil YouTube channel. Okay, so last video நம்ம என்ன பார்த்தோம், requirement analysis பார்த்தோம். requirement analysis இதுக்கு பார்த்தோம்னா நம்ம இந்த ஓப்பன் HRM அப்ளிகேஷனுக்கு லாகின் பார்ட்டில் இருக்க requirement analysis வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ லாகின் ஸ்க்ரீனில் என்ன இது இருக்கும், லாகின் ஒன்ஸ் யூசர் வந்து வேலிட் யூசர் கண்டிஷன் கொடுத்து லாகின் பண்ணால் பேஜ் எப்படி லோட் ஆகும், அதுக்கப்புறம் சப்போஸ் யூசர் நேம் வந்து ஏதோ ஒரு ஃபீல்ட் தப்பாக கொடுத்தா என்ன மாதிரி ஸ்க்ரீன் வரணுன்ற மாதிரி டிஸ்கஸ்னால் அனலைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதுலேயே ஒரு ரெக்கமெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, யூஸ் கேஸ் 4 HRM 004 என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, there should be a link for forgot password சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கான எந்த இன்ஃபர்மேஷனுமே இங்கே வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஸோ இது மாதிரி ரியல் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். சில இதுக்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிலதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருக்காது. இன்ஃபர்மேஷன் இல்லாததுக்கு நம்ம மெயில் பண்ணி கஸ்டமருக்கு மெயில் பண்ணி இது மாதிரி XYZ டாக்குமெண்ட் கோ த்ரூ பண்ணோம், இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கான பர்டிகுலர் ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் இல்லை ப்ளீஸ் ப்ரொவைட் பண்ண சொல்லி கேட்போம். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்க மாட்டாங்க, இது வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்டிங் வந்திருக்கும். ஸோ டெஸ்டிங் வந்த பிறகு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறப்ப ஏதாச்சும் மிஸ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம கேஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு இன்னும் ரெக்யர்மெண்ட் வந்து அனலிசிஸ் பார்ட்டில் தான் இருக்குது, இன்னும் டெவலப்மெண்ட் போகலை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்ரம் டெஸ்டர் பர்ஸ்பெக்டிவில் இதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் கொடுங்களேன், எனக்கு அது கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிக்கலாம், எனக்கு மேபி எனக்கு ஃபர்தராக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகுன்னு சொல்லி நம்ம வந்து கிளைண்ட்டை வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கிளைண்ட்டுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறோம். ஓகேங்களா. ஸோ வந்து சும்மா எக்ஸாம்பிள் சாம்பிள் நேம் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து rangana.bcs தான் வந்து கிளைண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம எந்த ரெக்யர்மெண்ட் த்ரோ பண்ணோம், ரெக்யர்மெண்ட் 004. ஓகேங்களா. ஸோ கிளாரிஃபிகேஷன் ஆன் டாக்குமெண்ட்ஸ், எந்த டாக்குமெண்ட்டு, அந்த யூஸ் கேஸோட டாக்குமெண்ட். ஓகே. ஸோ ஹாய் ரங்கா, கிளைண்ட் நேம். ஓகேங்களா. ஐ வென்ட் த்ரோ த எனது ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட். ஓகே, சாரி கொஞ்சம் டைப்பாக வேறு இருக்குது. கோ த்ரோ தி ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் ஃபார் லாகின் மாடியூல். நம்ம லாகின் மாடியூல் பார்த்தோம், அது வந்து இது பண்ணி அண்ட் ஐ ஹாவ் அ கிளாரிஃபிகேஷன் ஆன் ரெக்யர்மெண்ட். என்ன ரெக்யர்மெண்ட்டு, எக்ஸாம் 004. இந்த ரெக்யர்மெண்ட் சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, கேன் யூ ஷேர் எனி மார்க் HTML அவைலபிள் ஃபார் திஸ் ரெக்யர்மெண்ட் சொல்லி நான் மெயில் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ மெயில் பண்ணுறோம், தேங்க்ஸ் போட்டு நம்ம நேம் XYZ அனுப்புகிறோம் வச்சுக்கோங்களேன், அனுப்புகிறோம் கிளைண்ட்டு மெயில் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ரெக்யர்மெண்ட்டுக்கு மட்டும் நான் சம் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, கிளைண்ட் வந்து அந்த மெயில் பார்ப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, கிளைண்ட்டுக்கு வந்து அந்த மெயில் ரிசீவ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெயில் ஓகே வந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து கிளைண்ட்டுக்கு வந்து மெயில் வந்திருக்கு, இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, எந்த ரெக்யர்மெண்ட் இது மாதிரி இந்த பர்சன் வந்து பார்த்துருக்காங்க, எக்ஸைட் பார்த்துட்டு சம் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அது ஒரு மார்க் HTML வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க கிளைண்ட்டு, ஓகே சப்போஸ் அந்த ஒரு HTML இருக்குன்னா அது ஷேர் பண்ணுவாங்க, இல்லைனா அப்படி யாரின் அப்ளிகேஷன் வந்து டெவலப்பில் இருக்குது, ஒன்ஸ் டெவலப் பண்ணப்போ அதில் ரெஃபர் பண்ண சொல்லி மெயில் அனுப்புவாங்க. ஸோ நம்ம கேஸில் என்ன பண்ணுறோம், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறோம். ஓகேங்களா. ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஓகே, கிளைண்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, கிளைண்ட் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பாங்க, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ரிப்ளை கொடுத்து ப்ளீஸ் ரெஃபர் த பிலோ ஸ்க்ரீன்ஷாட், ப்ளீஸ் ரெஃபர் த பிலோ மார்க் HTML பேஜ். ஓகே, எஸ் ஏன் பேஸ்ட் ஆக மாட்டேங்குது, காப்பி. ஓகே, இது வந்து டைரக்ட் இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ண முடியல, ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் வந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து மெயிலில் வந்து அட்டாச் பண்ணுறேன். டெஸ்க்டாப் போய்ட்டு ஃபர்காட் பாஸ்வேர்ட். ஸோ மெயில் அட்டாச் ஆகிடுச்சு, இதை வந்து சென்ட் பண்ணுறோம். டன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, கிளைண்ட் வந்து உங்களுடைய மெயில் பார்த்துட்டாங்க, உங்கள் மெயில் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெயில் வந்திருக்கும்.
ஸோ ரியல் டைமில் வந்து இந்த மாதிரி தான் வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு ரெக்யர்மெண்ட் வந்து ரியாலிட்டியில் வந்து இருக்காது, மல்டிபிள் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். இப்போ லாகின் மாடல் இருக்குது, அது மாதிரிலாம். இப்போ ரியல் டைமில் வேணால் ஒரு டீம் மெம்பர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒரு மினிமம் ஒரு 4 மெம்பர்ஸ் டீம் இருக்கும், 5 மெம்பர்ஸ் டீம் இருக்கும், 10 மெம்பர்ஸ் டீம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, டீமில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடல் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நான் லாகின் மாடல் அனலைஸ் பண்ணலையா, ஸோ இப்போ சப்போஸ் பர்சன் வந்து ஏன்னு ஒரு பர்சன் இருக்குன்னா ஒரு லாகின் மாடலர் வந்து அனலைஸ் பண்ணுவார். பர்சன் பி வந்து யூசர் மேனேஜ்மெண்ட் மாடல் வந்து அனலைஸ் பண்ணுவார். பர்சன் சி வந்து சப்போஸ் வேறு ஒரு மாடல் இருக்குன்னா அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த எண்ட் ஆஃப் த டேயில் வந்து ஆன் டெய்லி பேசிஸ் ஆர் இல்லைனா வீக்லி பேசிஸ் வந்து கிளைண்ட்டோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ராக்ஷனில் என்ன பண்ணுவோம்னா நமக்கு என்னென்ன கிளாரிஃபிகேஷன் இருக்கோ அது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. டாக்குமெண்ட் ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்லை இதே மாதிரி இமெயிலோ வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இமெயிலில் லிஸ்ட் அவுட் பண்ணி கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணி ஒரு கால் ஷெட்யூல் பண்ணி அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி சப்போஸ் கிளைண்ட் ஒரு மாட்டின்னு வச்சுக்கோங்களேன், மாட்டின் நாங்கள் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் த்ரோ பண்ணோம், பட் எங்களை வந்து சில கிளாரிஃபிகேஷன் இருக்குது, சர்டைன் மாடியூல் வந்து சம் கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாடியூல் வந்து நீங்கள் அனுப்புனீங்களோ அது வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. லாகின் மாடியூலா இல்லை யூசர் மேனேஜ்மெண்ட்டோ எந்த மாடல் டிஸ்கஸ் பண்ணி கிளைண்ட் வந்து உங்களுக்கு அந்த மெயில் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கேஸில் வந்து ஸோ இந்த கிளைண்ட் வந்து நமக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே மெயில் எங்கே வந்திருக்கு, ஓகே ஸ்பேமில் சேர்ந்துருச்சோ, என்ன மெயில் வரல, ஓகே மெயில் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தோன்னா மெயில் வந்திருக்கா, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரியல் டைமில் வந்து கிளைண்டோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ வந்து டாக்குமெண்ட்டில் இருக்காது, ஏன்னா இதுக்கான பிக்சர் வந்து டாக்குமெண்ட்டில் இல்லை, அதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி மெயிலில் வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் வந்து ஆஸ் அ டெஸ்டராக நீங்கள் தான் வந்து அந்த ரெக்யர்மெண்ட் வந்து நீங்கள் தான் ட்ராக் பண்ணணும். சப்போஸ் இந்த ரெக்யர்மெண்ட் வரலைன்னா சப்போஸ் இந்த மெயில் உங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க இல்லையா, ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? என்னென்ன அப்டேட் பண்ணால் சப்போஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி அனுப்பியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 022 ஓகேங்களா, ரைஸ்டு கிளாரிஃபிகேஷன் டு மார்ட்டின், ஓகேங்களா, அண்ட் மார்ட்டின் ரிசீவ்ட இமெயில், மார்ட்டின் சென்ட் இமெயில் அப்படின்னு போட்டு அந்த இமெயில் என்ன பண்ணால் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் த இமெயில் ஃபார் ரெஃபரன்ஸ். ஏன் அப்படின்னா இந்த ரெக்யர்மெண்ட் நீங்கள் அனலைஸ் பண்ண பிறகு நீங்கள் மட்டும் தான் அதில் ஒர்க் பண்ணுன்றது வந்து நெசசரி கிடையாது. ரெக்யர்மெண்ட் டீமை வந்து யார் வேணாலும் அனலைஸ் பண்ணலாம், பட் அனலைஸ் பண்ண அதே பர்சன் தான் வந்து அதே மாடல் தான் ஒர்க் பண்ணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு சப்போஸ் நீங்கள் இந்த லாகின் மாடல் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சர்டைன் கிளாரிஃபிகேஷன் இருக்குது, அதை நீங்கள் மெயில் அனுப்பிட்டீங்க, அதை ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான எவிடன்ஸை வந்து அதே டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு யார் ஒர்க் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இது எதுவுமே அப்டேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் எதுவுமே அப்டேட் பண்ணல, இப்போ திடீர்னு உங்கள் டீமில் இன்னொரு பர்சன் வந்து இதே மாடல் வந்து அனலைஸ் பண்ணுறாருன்னா அப்போ என்ன ஆகும், அவருக்கு ஒரு டவுட் வரும். அப்போ அவரே என்ன பண்ணுவார், மறுபடியும் இதே மெயிலில் சென்ட் பண்ணுவார். ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓவராலாக எப்போயுமே ஒரு என்னென்ன கிளாரிஃபிகேஷன் இருக்கோ அதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டாவோ ஒரு இமெயிலாவோ லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் ட்ராக் பண்ணிவிட்டு அதோட ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே வந்து ஆட் பண்ணிக்குவோம். அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி சப்போஸ் ஒரு சேம் டவுட்டை வந்து எகைன் என்னென்னு கேட்குறதுனா நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரெக்யர்மெண்ட் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மார்க் எஸ்டிமேட்ஸ் அனுப்பிட்டாங்க. ஓகே, என்ன அனுப்பியிருக்காங்க, ஸோ இந்த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க, when user clicks on forgot password link a new page will be loaded. அப்போ இதுதான் நியூ பேஜ், கரெக்டாக இந்த மாதிரி தான் நியூ பேஜ் இருக்குது. ஓகே ஃபைன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆரஞ்ச் ஹெச்ஆம் யூசர் நேம் டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கணும். ஆரஞ்ச் யூசர் நேம் டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது. ஓகே, யூசர் இமெயில் டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கணும். யூசர் இமெயில் டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கா, இங்கே எதுவுமே இல்லை, அப்படி ஒரு ஃபீல்டே இல்லை, கரெக்டாக. ஸோ இங்கே அப்படி ஒரு இங்கே சொல்லி ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்க மாதிரி ஒரு ஃபீல்டே இல்லை, யூசர் இமெயில் ஐடின்ற ஒரு ஃபீல்டு இங்கே எங்கேயுமே இல்லை. ஓகே, அடுத்து என்னது, ரீசெட் பாஸ்வேர்ட் பட்டன், ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்றது பட்டன். இந்த ப்ராக்கெட் கொடுத்துருக்கலாம் அதனுடைய அது என்ன ஃபீல்டுன்ற மாதிரி, சப்போஸ் டெக்ஸ்ட் ஃபீல்டா இல்லை ட்ராப் டவுன் ஃபீல்டா ரேடியோ பட்டனா அந்த மாதிரின்றக்க வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த ஆரஞ்ச் ஹெச்ஆம் யூசர் நேம்ன்றது டெக்ஸ்ட் ஃபீல்டு, அதனால தான் வந்து இப்போ ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. யூசர் இமெயில் டெக்ஸ்ட் ஃபீல்டு, ரீசெட் பாஸ்வேர்டுன்றது ஒரு பட்டன் ஃபீல்டு, அது வந்து கிரே கலரில் வந்து எல்லாம் ஹைலைட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீசெட் பாஸ்வேர்ட் பட்டன் இருக்குது, பட் ஆனால் என்ன இருக்குது, க்ரீன் கலர் ஹைலைட் ஆகிருக்கு. ரெக்யர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கிரே கலரில் வந்து ஹைலைட் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு மிஸ் மேட்ச். அடுத்து கேன்சல் பட்டன். ஓகே, கேன்சல் பட்டனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஹைலைட்டட் இன் க்ரீன் கலர், பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது, கேன்சல் கலரில் இருக்குது, சாரி கிரே கலரில் இருக்குது. ஓகே, ஸோ
when user clicks cancel button users are redirect to login page. ஓகே, யூசர்ஸ் வந்து கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணால் எதுக்கு வரணும், மறுபடியும் ஹோம் பேஜுக்கே வந்துடும். ஹோம் பேஜுன்னு எது, நம்மளுடைய ஹோம் பேஜ் வந்து இது இருக்கு இல்லையா, இது இந்த லாகின் பேஜ், இந்த பேஜுக்கே வந்துடும். அதுதான் வந்து ரெக்யர்மெண்ட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ரெக்யர்மெண்ட் கிளியராக இருக்கா, ஐ மீன் கிளியராக, ஏதோ சம் மிஸ்மேட்ச் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க இல்லையா. ஆரஞ்சு ஹெச்ஆர்எம் அந்த ஒரு ஃபர்காட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணால் ஒரு நியூ பேஜ் வரணும். அதில் வந்து ஆரஞ்சு ஹெச்ஆர்எம் யூசர் நேம்னு ஒரு ஃபீல்டு இருக்கணும், இமெயில் ஐடின்னு ஒரு ஃபீல்டு இருக்கணும், ரீசெட் பாஸ்வேர்ட்னு ஒரு பட்டன் இருக்கணும், கிரே கலரில் அதாவது இதாக இருக்கணும், கேன்சல் பட்டன் ஒன்று இருக்கணும், அது வந்து க்ரீன் கலர்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து மிஸ்மேட்சாக இருக்குது. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, வென் யூசர் கிளிக்ஸ் கேன்சல் பட்டன் யூசர்ஸ் ஆர் ரீடைரக்டட் டு லாகின் பேஜ். ஓகேவா, கேன்சல் பட்டன் கிளிக் பண்ணால் லாகின் பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகே, பட் ஆனால் இந்த ரீசெட் பாஸ்வேர்ட் பட்டன் பற்றி இங்கே எதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா, இதில் எதில் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாஸ்வேர்ட் ரீசெட் பாஸ்வேர்ட் பட்டன் கிளிக் பண்ணால் நியூ பாஸ்வேர்ட் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. when user forgot the password they can able to get the new password using the forgot password option இதுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது யூசர் நேம் அவங்க பாஸ்வேர்ட் மறந்துட்டாங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்க நியூ பாஸ்வேர்ட் கெட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது எதுலையாச்சும் வந்து இந்த forgot ரீசெட் பாஸ்வேர்ட் பட்டன் கிளிக் பண்ணால் மெயில் வரும்னு சொல்லியிருக்காங்களா, எங்கேயுமே சொல்லலை. ஸோ நாமளாக வந்து எதையுமே அஸ்யூம் பண்ணக்கூடாது. டெஸ்டிங்லாம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹை ப்ரியார், ஏன்னா முக்கியமான ஒரு இது. நாமளாக எதுவுமே அஸ்யூமே பண்ணக்கூடாது. ஒரு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணால் மெயில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணக்கூடாது. ஓகே கேன்சல் இருக்குது, கேன்சல் பண்ணால் கேன்சல் ஆகுன்னு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெக்யர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம கிளியராக எடுத்துக்கணும் அதுலேயும். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்தோம், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகும். சப்போஸ் என்னோடய யூசர் நேம் வந்து ஒரு சப்போஸ் ரங்கநாதன் இருக்குது, நான் என்ன பண்ணேன், என்னோடய யூசர் நேம் கொடுத்தோன்னா ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து இமெயிலில் வரும்னு சொல்லி வரணும். அதுதான் வந்து ஆக்சுவல் இது. ஓகேங்களா, பட் ஆனால் அது வந்து இமெயில் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகணும் இது ரெக்யர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்களா, எங்கேயுமே சொல்லலை. அப்போ என்னாகும், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியே இருக்க மாட்டாங்க. அந்த வெப்பேஜ் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்களே தவிர அதுக்கான ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு ரீசெட் பாஸ்வேர்ட் பட்டன் கிளிக் பண்ணி டெஸ்ட் அந்த டைமில் போயிட்டு என்ன ஆகுனா பாருங்க, அப்ளிகேஷன் டெவலப் கொடுத்துருப்பாங்க. அப்போ போயிட்டு நீங்கள் யூசர் நேம் என்டர் பண்ணிட்டு ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க, ஆனால் மெயில் வராது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகலன்னு சொல்லுவோம். பட் ஏன்னா அவங்க கொடுத்து இந்த ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் படி அதில் வந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட் ரீசெட் பாஸ்வேர்ட் பட்டன் கிளிக் பண்ணால் இமெயில் வரணும்னு எதுலையுமே சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஃபியூச்சர்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, பட் ஆனால் அதுக்கான பேஜை மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ். இதுதான் வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, நாம்ளாக எதுவுமே அசியூமே பண்ணக்கூடாது. ஒரு பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன இதில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு, என்ன ஃபீல்டு இருக்குது, அதை மட்டும் தான் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை தவிர நம்ம இது கொடுத்துருக்க கான்டெக்ஸ்ட்டை தவிர நாம்ளாக வந்து இமேஜின் பண்ணக்கூடாது. சப்போஸ் இந்த பட்டன் இருந்தால் இதை கிளிக் பண்ணால் வந்து இது வந்து இமெயில் ஜென்ரேட் ஆகும், இல்லை இதை கிளிக் பண்ணால் யூசர் நேம் வந்து ஜென்ரேட் ஆகும்னு சொல்லி நம்ம எதுலேயுமே அசியூமே பண்ணவே கூடாது. அதுதான் தம்ப் ரூல் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டிங்கோட தம்ப் ரூல். அதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரீசெட் பாஸ்வேர்ட் பட்டன் இருக்குன்னா இருக்குது, அதை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்களா, இல்லை அதோட ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா, எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ அந்த வெப்பேஜோட யூஐ எலமெண்ட்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரெக்யர்மெண்ட் அனலைசிஸ்ன்னு சொல்லுவோம். கிளியராக என்ன கொடுத்துருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ரெக்யர்மெண்ட் அனலைஸ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, நாமளாக எதுவுமே போயிட்டு எக்ஸ்ட்ராவாக அசியூம் பண்ணக்கூடாது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அதில் யூசர் நேம் ஃபீல்டு சொல்லியிருக்காங்க, இமெயில் ஐடி ஃபீல்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது ரெக்யர்மெண்ட் மிஸ்மேட்ச் ஆகுதா, அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் கிளைண்ட்டுக்கு ஒரு மெயில் பண்ணுறோம். கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து மறுபடியும் என்ன பண்ணுறோம், மறுபடியும் நியூ மெயிலெல்லாம் அனுப்பக்கூடாது. சரியா, நம்ம என்ன பண்ணோம், இந்த கிளைண்ட்டை வந்து இந்த இமெயில் தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதே இமெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும். ஓகேவா, ரிப்ளை என்ன பண்ணுறோம், ஹாய் மார்ட்டின். ஓகேங்களா, வி கோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த ஸ்க்ரீன்ஷாட். ஓகேவா ஃபைன். என்ன பண்ணுறோம், வி வென் த்ரூ த ஸ்க்ரீன்ஷாட் யூ ப்ரொவைடட். ஓகே, யூ ப்ரொவைடட் but we observed என்ன பண்ணியிருக்கோம், mismatch in the requirement. Observe some mismatch in the requirement document. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறோம், ஓகே அப்சர்வ் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ப்ளீஸ் கன்ஃபார்ம் தி பிலோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மெயில் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட் என்னது, யூசர் நேம் ஃபீல்டு. ஓகேவா, இது இருக்குது. ஓகேவா, ஸோ
மேட்சஸ் ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட். ஓகேவா, ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட் இது வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, ஃபைன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்து என்ன ஃபீல்டு, யூசர் நேம் இமெயில் டெக்ஸ்ட் ஃபீல்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஏ, இது வந்து பி. ஓகே, ஸோ இந்த ஃபீல்டு வந்து அதில் இல்லை. ஃபீல்டு நேம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஃபீல்டு டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா, ப்ளீஸ் கன்ஃபார்ம். ஓகேவா, ஸோ இந்த 2 பட்டன் இருக்குது. அடுத்து என்னது, ரீசெட் பட்டன் இருக்குது, கேன்சல் பட்டன். ஆனால் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரீசெட் அண்ட் ரீசெட் பாஸ்வேர்ட் அண்ட் கேன்சல் பட்டன் ஆர் அவைலபிள், ரெண்டுமே இருக்குது. பட் ஆனால் என்னது, பட் கலர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு. ஓகே, இந்த கலர் எதுக்கு இன்டர்சேஞ்சு, என்ன அர்த்தம், இதுக்கு இருக்க வேண்டிய, அதாவது க்ரீன் கலர் இதுக்கு இருக்கணும், கிரே கலர் இதுக்கு இருக்கணும், ஆனால் மிஸ் மேட்சாக இருக்குது. ஸோ கலர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச். ஸோ ப்ளீஸ் கன்ஃபார்ம் தி டிசைர்ட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பணும் கிளைண்ட்டுக்கு. ஓகேவா, தேங்க்ஸ். பட் ஐயோ, மெயில் சென்ட் ஆயிடுச்சா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, அப்போ என்ன ஆகும், மெயில் சென்ட் பண்ணிட்டோமா, அவனு அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிளைண்ட் பார்ப்பாங்க. கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, கிளைண்ட்டோட வந்து அவனோட இன்பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவான். ஒரு 2 மினிட்ஸ் மெயில் சொல்லுவாங்க. ஓகே, மெயில் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இது ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்புனது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இது செக் பண்ணி அனுப்பியிருக்கீங்க, அதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் என்ன பண்ணியிருக்கோம், கிளைண்ட்டுக்கு நீங்கள் தான் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், கிளைண்ட் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த மெயிலுக்கு ரிப்ளை. ஓகேவா, ரிப்ளை. ஓகே, ஸோ அப்போ கிளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்போஸ் இந்த ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் இது வந்து தேவையில்லை அப்படின்னா, சப்போஸ் இந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, இது வந்து தேவையில்லை, நாட் ரெக்யர்ட். ஓகே, அடுத்து இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தீங்க, கலர்ஸ் இருக்கு இல்லையா, ரீசெட் பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, இது வந்து க்ரீனும் இது வந்து க்ரேவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ரீசெட் வந்து க்ரீன் அண்ட் கேன்சல் இது வந்து க்ரே. ஓகேவா, தேங்க்ஸ் அப்படின்னு போட்டு மெயில் பண்ணிடுவாங்க உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன ஆகும், இப்போ ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன மிஸ் மேட்ச் இருக்குன்னு சொல்லி கிளைண்ட்டை கம்யூனிகேட் பண்ணியிருக்கீங்க. கிளைண்ட் அது உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. அந்த மெயிலேருந்து மறுபடியும் உங்களுக்கு சர்டன் கிளாரிஃபிகேஷன் இருக்குது. என்னென்னா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து உங்களுக்கு மறுபடியும் இந்த ஃபீல்டு அவங்க அனுப்புகிற ஸ்க்ரீன்ஷாட்டில் அந்த ஃபீல்டு இல்லை. ஸோ அதை நீங்கள் மறுபடியும் அதேமாதிரி கலர் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை நீங்கள் மறுபடியும் வந்து கிளைண்ட்டை மெயில் பண்ணி கன்ஃபர்மேஷன் கேட்டு வாங்கிட்டீங்க. ஸோ நவ் இந்த ரெக்யர்மெண்ட் அனலைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா, இதுக்கு லாகின் மாடியூலுக்கு. ஸோ இப்போ இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் வெரி கிளியர், புரியுதா? ஸோ என்னென்ன இது நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, அனலைஸ் பண்ணியாச்சு. இதில் ஏதோ ஒரு மிஸ் மேட்ச் இருந்துச்சு, அந்த மிஸ் மேட்ச்சை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்க, அது கிளைண்ட் மெயில் பண்ணாங்க, அதில் சம் மிஸ் மேட்ச் இருந்தது, அதை நீங்கள் மறுபடியும் மெயில் பண்ணி கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டீங்க. ஸோ இது வந்து இப்போ இந்த ரெக்யர்மெண்ட் அனலைஸ் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எதுக்கு, லாகின் பார்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு மாடியூல் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா, யூசர் மேனேஜ்மெண்ட் இன்னொரு மாடியூலுக்கு. ஸோ அந்த மாடியூலுக்கு வந்து நம்ம வந்து ரெக்யர்மெண்ட் அனலைஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, தேங்க்யூ.